ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே செய்கிற போல் ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தோசை ரொம்ப சாஃப்டாகவும் அதே போல் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த தோசை ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தோசை செய்கிறதுக்காக முதல்ல நம்ம வந்துட்டு மாவு வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக வந்துட்டு 1 கப் அளவுக்கு ரவை வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. இந்த ரவையோட அளவு வந்துட்டு கரெக்டாக 250 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை வந்துட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்காதீங்க. ரவையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக அரைக்கணும் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வந்திருக்கு. இப்போது இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற அளவு எல்லாத்தையுமே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அளவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது இது கூட வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் வந்து எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே ரவை கூட சேர்த்ததுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். அடுத்தது இதில் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இருக்குல்ல, ஆப்பச்சோடா, அது வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது லாஸ்ட்டாக இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு அகைன் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறதால இந்த மாவு வந்துட்டு புளிக்க வைக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதுக்காக தான் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாவு வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். மாவுடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தோசை வந்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவில் வந்துட்டு உப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. தோசையோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நம்ம நார்மலாக வீட்டில் தோசை மாவுலாம் வந்துட்டு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து கரைச்சி எடுப்போமோ அந்த அளவுக்கு இருக்கணும். இதில் வந்துட்டு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறதால மாவு வந்துட்டு புளிக்கலாம் வைக்க வேண்டாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வந்துட்டு ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. தோசைக்கல் வந்துட்டு சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து அதை அப்படியே ஊற்றிக்கோங்க. தோசையை வந்துட்டு தீத்திலாம் விட வேண்டாம். அவ்வளோதான். இது மேலே வந்துட்டு இன்னும் நல்லா பபிள்ஸ் வரட்டும். அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி நம்ம தோசையை வந்துட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் தோசை ஊற்றணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்துட்டு நார்மலாக நம்ம வீட்டில் தோசை ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி கூட ஊற்றலாம். ஈஸியாகவே வரும் இந்த மாவுக்கு. தோசை மேலே நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இதை வந்துட்டு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸுக்கு அப்படியே குக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடியில் வந்துட்டு தீஞ்சிடாமல் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தோசை வந்துட்டு நல்லா குக் ஆகிருக்கும். உள்ள வரைக்குமே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதை நம்ம தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் buddies, ரொம்ப சாஃப்டான அண்ட் டேஸ்டியான ரவா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரவா தோசைக்கு தக்காளி சட்னி அதுக்கப்புறம் இட்லி சாம்பார் இருக்குல்ல, இது ரெண்டுமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் buddies. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மை ஸ்டைல் குக்கிங் சேனலில் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் buddies. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேற ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.